Hi all, welcome back to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா TNPSC group 2 exam எப்படி அப்ளை பண்ணனும்னு உங்களுக்கு லைவா டெமோவாவே காட்ட போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நான் எப்படி அப்ளை பண்றேன்ற எல்லா ப்ரொசீஜரும் பார்த்துட்டு நீங்களும் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து கரெக்ட்டா ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழ கமெண்ட்ல கேளுங்க. ஆல்ரெடி வந்து OTR எப்படி ரினிவல் பண்ணனும்னு தனியா வீடியோ போட்டுருக்கேன். அதுவும் மறக்காம செக் பண்ணுங்க. இப்போ இதுதான் நம்மளுடைய அபிஷியல் TNPSC வெப்சைட் tnpsc.gov.in. இதுல ரெக்ரூட்மென்ட் குள்ள போய்ட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன்ல apply online இருக்கு பாத்தீங்களா? இது நீங்க டச் பண்ணீங்கன்னா or you sure you want to continue with the external website ஆன் கேக்கும். ஓகேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு apply.tnpscexams.in வெப்சைட் வந்து புதுசா ஓபன் ஆகும். இதுல நான் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்னு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ apply now வந்து கொடுக்கிறேன். ஓகேங்களா? apply now கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு ரீசன்ட்டா இருக்க ரெண்டு எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்கு? அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்கும் குரூப் 2 எக்ஸாமும் வந்து காட்டுது. இதுல நான் குரூப் 2 தான் வந்து இப்போ அப்ளை பண்ண போறேன். அதுக்கு வந்து ஸோ இப்போ அப்ளை நவுன்ற ஆப்ஷன் கொடுத்தனா நம்மளுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன ஒரு சம் கொடுத்துருப்பாங்க. இதோட ஆன்சர் வந்து போடணும். இப்போ நான் என்னுடைய லாகின் ஐடி பாஸ்வேர்ட் வந்து கொடுத்து உள்ளே போயிடுறேன். ஓகேங்களா? இப்போ லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி எது பண்ணிட்டு இருந்தோம் எதில் இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்கும். எது அப்ளை பண்ணுன்றதெல்லாம் காட்டியிருக்கு. இப்போ வந்து கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்குது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க கிளிக் ஹியர் டு அப்ளை குரூப் 2 எக்ஸாம்னு. இதை வந்து கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 ஒரு 9 ப்ராசஸாக காமிச்சிருக்காங்க. இதை எல்லாமே ப்ராப்பராக முடிச்சாதான் நம்மளுடைய எக்ஸாம் ஐ மீன் எக்ஸாமுக்கு ப்ராப்பராக அப்ளை பண்ண மாதிரி ஆகும். ஒன்று நம்ம வந்து கரெக்டாக பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டியது. இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிக்கணும். உங்களுக்கு லைவாகவே நான் வந்து காமிச்சிடுறேன். இப்போ ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிக்கில் இருக்கு பாருங்கள். நான் இந்த ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ்க்குள்ளே போகிறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்ட்டு டேட் அண்ட் டைம் காட்டுது. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த கிளிக் ஹியர்ன்ற ஆப்ஷன், அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கிளிக் மார்க் இருக்குது பாருங்கள். அதை கரெக்டாக கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ராசஸில் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து அப்ளிகண்ட் டீட்டெயிலில் வந்து நம்ம ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சரும் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். பிஃபோர் அப்லோடிங் தி ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் த அப்ளிகன்ஸ் வந்து கரெக்டாக இதை படித்து பாருங்கன்ற மாதிரி ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர் டு ரீட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளிகன்ஸ்ன்னு. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன பண்ணணுன்ற ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கும். இருங்க, இது லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அது லோட் ஆகட்டும். நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பர்சனல் அப்ளிகேஷன் அண்ட் OTR சொல்லிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் ஆல்ரெடி கொடுத்த டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல காட்டுது. இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் வெரிஃபிகேஷன் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் அந்த டீட்டெயில் அகெயின் கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு வாட்டி கொடுத்துட்டு நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், இது இன்னும் லோட் ஆகிட்டு தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அதோடைய கரெக்டாக இனிஷியல் எல்லாமே மாறாமல் கரெக்டாக வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். இருங்க, இது ஓப்பன் ஆகட்டும். ஃபோட்டோ எல்லாமே அப்லோடும் பண்ணிடலாம். யா, ஐ திங்க் இதோட PDF நான் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணலாம். ஓகே, இது ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. இது இன்னும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நான் ஆல்ரெடி ஃபோட்டோ வந்து ரீசெண்டாக எடுத்ததை வந்து கரெக்டாக கொடுக்கணும் இல்லைங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோகிராஃப் அண்ட் ஆல்சோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். பண்ணுறப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆன் விச் த ஃபோட்டோ வாஸ் டேக்கன் இன் ஸ்டூடியோன்னு சொல்லி கேட்குது. அது மோஸ்ட்லி வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து இந்த ஃபோட்டோ எடுத்ததாக வந்து இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு February 23 முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எனேபிள் ஆகலை. ஐ மீன் நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் February 7 அன்னைக்கு எடுத்திருக்கீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காட்டவே இல்லை. 23க்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டுது. ஸோ இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ தான் கொடுக்கணுன்றதை இங்கே ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஃபோட்டோகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 24th அன்னைக்கு February எடுத்தது. ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஃபோட்டோ கொடுக்கும் போதே உங்கள் ஃபுல் நேம் அண்ட் ஆல்சோ வித் டேட்டை வந்து நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் ஃபோட்டோகிராஃப்லேயும் இருக்குது. இங்கேயும் வந்து அந்த இதை வந்து கொடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சேவ் வந்து கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்த உடனே இது சேவ் ஆகிடும். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து அதே மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு தான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணும் போல் நான் ரெண்டுமே அட்டஸ்டிச்சில் பண்ணேன். இப்போ நான் சிக்னேச்சரை வந்து அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிவிட்டேன். இப்போ சேவ் சிக்னேச்சர் வந்து கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் நம்ம இப்போ ரெண்டுத்தையுமே பண்ணிட்டோம். ஸோ நமக்கு இதில் வந்து எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா?
ஓகே, இதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட், மொபைல் நம்பர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அகெயின் வந்து இந்த டீட்டெயில்ஸை அகெயின் கொடுக்கணும்னு சொல்லி இங்கே கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த டீட்டெயில்ஸை நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா. இனிஷியல் வந்து தனியாக கொடுக்கணும், இந்த இடத்துல கொடுத்துடலாம். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க. அப்புறம் ஜெண்டர் வந்து கேட்குறாங்க. அப்புறம் கம்யூனிட்டி வந்து என்னன்னு கேட்குறாங்க. தென் அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கேட்குறாங்க. அப்புறம் இமெயில் ஐடி வந்து கேட்குறாங்க. இது வந்து சம் பேசிக் டீட்டெயில் போல் இதில் எல்லாமே கேட்டுட்டு இந்த இடத்துல வந்து டிக் கொடுத்துடலாம். ஓகேங்களா. சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா எடிட் அண்ட் ஓடிஆர்ன்ற ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு சேஞ்ச் பண்ண வேண்டியதை கூட சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ வந்து சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம 2 ஸ்டேட்டஸ் வந்து முடிச்சிட்டோம். லைக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் 2 விஷயங்கள். ஒன்று ரெக்ரூட்மெண்ட் டீட்டெயில் முடிஞ்சிச்சு, அப்ளிகண்ட் டீட்டெயில் முடிஞ்சிச்சு. இப்போ கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இருக்குது. இப்போ கம்யூனிகேஷன் டீட்டெயிலையும் நம்ம அட்ரஸ் போதே கம்யூனிகேஷன் பெர்மனன்ட் அட்ரஸ் என்னன்றது காட்டுது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் ஆல்சோ மொபைல் நம்பர் இருக்குது. இது எல்லாமே கரெக்ட் தானே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஐ சர்டிஃபை தட் அந்த எல்லாமே டிக் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ்னு சொல்லிட்டு இப்போ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டிஸ்ட்யூட்டட் விடோவோ அதை கணவனால் கைவிடப்பட்டவங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல வந்து நோ வந்து கொடுக்கணும், கண்டிப்பாக கொடுத்துடலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டான்னு கேட்குது. இந்த இடத்துலையும் நம்ம வந்து நோ கொடுத்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தென் எக்ஸ் சர்வீஸ் மேனாக கேட்குது, நோ வந்து கொடுத்துடலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்குது, நோ வந்து கொடுத்துடலாம். இந்த இடத்துல அன்எம்ப்ளாய்டுனா அன்எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டுனா செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்துடலாம். இது வரைக்கும் டிபார் டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்கன்றதுல நோ கொடுத்துடலாம். அப்புறம் கிரிமினல் கேஸ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குற இடத்துல நோ கொடுத்துடலாம். ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே ப்ரிஸ்கிரைப் பண்ணது இருக்கான்னு கேட்குற இடத்துல எஸ் கொடுக்கணும். எல்லாமே நோ கொடுக்குறனால இங்கேயும் நோ கொடுத்துடாதீங்க, இங்கே எஸ் கொடுத்துருங்க. அப்புறம் விஷன் வந்து கரெக்டாக இருக்கான்னு கேட்குறாங்க. கரெக்ட் ஐயா, பெட்டராக இருக்குது இல்லையா, அதனால் எஸ் வந்து கொடுத்துருங்க. டூ யூ பர்சன்ஸ் விஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் 1 to 3க்குள்ளே இருக்குது, அதில் பெட்டராக இருக்காங்கன்னா எஸ் கண்டிப்பாக இருக்குது. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கான்னு கேட்குறாங்க, கண்டிப்பாக இல்லை, அதனால் நோ வந்து கொடுத்துடலாம். அப்புறம் வந்து ஆர் யூ மேரிட் டு எனி பர்சன் ஹூ ஹேஸ் அனதர் லிவிங் ஒய்ஃபான்னு கூட கேட்குறாங்க. இப்படி கூட கொஷனில் கேட்குறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துலையும் நோ வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா. அப்புறம் இதெல்லாமே கொடுத்துட்டு ஐ சர்டிஃபைடு இந்த ஆப்ஷன் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து ஸ்பெஷல் கேட்டகரி முடிச்சிட்டோம். இப்போ எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 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 பாப்அப் மெசேஜ் மாதிரி என்ன காட்டுதுன்னா யூ ஆர் டைரக்டட் டு ஃபர்னிஷ் ஒன்லி கரெக்ட் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல கரெக்டான டீட்டெயில் கொடுக்கலன்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்பன்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கிளைம் பண்ணது தப்புன்னு சொல்லி இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும், அதுதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து இப்போது என்ன சொல்லி கேட்குறாங்கன்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டில் நம்ம கொடுத்த டீட்டெயில் ஆல்ரெடி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். ஆல்ரெடி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. உங்களுக்கு நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் மட்டும் கேட்குறாங்க. ஹேவ் யூ ஸ்டடீடு தமிழ் ஆஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட் லாங்குவேஜான்னு கேட்குறாங்க. இங்கே வந்து எஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா. தென் அதுக்கடுத்து 12th பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மேலேயே வந்து நமக்கு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் வந்து கேட்குறாங்க. இதுவும் வந்து நமக்கு ப்ராப்பராக கொடுத்துடணும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டை பக்கத்தில் வச்சுக்கிட்டு இந்த டீட்டெயிலை வந்து கரெக்டாக கொடுங்க. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் ஃபார் எஸ்எஸ்எல்சி வந்து கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்எஸ்சி 12th படிச்சிருப்போம் இல்லைங்களா, அப்போ இருக்க டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்டும் கேட்குறாங்க. உங்களுடைய 12th மார்க் ஷீட்டும் பக்கத்திலே கையில் வச்சுக்கோங்க, வச்சுட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நான் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் கொடுத்துட்டேன். நேம் ஆஃப் த கோர்ஸில் வந்து ஹெச்எஸ்சி நான் 12th படித்தோம் இல்லையா, அதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இதில் மெட்ரிகுலேஷன், அப்போது வந்து மெட்ரிக் சிலபஸ் தான் இருந்துச்சு, அதனால் மெட்ரிகுலேஷன்றது வந்து இந்த அப்ளிகேஷன் இன்னொருத்தவங்களோடது. ஸோ மெட்ரிகுலேஷன் நான் கொடுத்துட்றேன். அப்புறம் சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்குறாங்க, அதையும் வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஓகேங்களா. அப்புறம் தமிழில் நீங்கள் சப்ஜெக்டாக படிச்சிங்கன்னு கேட்குற இடத்துல எஸ் வந்து கொடுத்துருங்க. டிப்ளமோ படிச்சிருந்தா டிப்ளமோ பற்றி கொடுங்க, 1 and 2 ரெண்டும் கேட்குறாங்க. லா டிகிரி படிச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. அப்புறம் யூஜி டிகிரி கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் கரெக்டான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். இன்ஜினியரிங் படிச்சிருந்தா இன்ஜினியரிங்கான உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் கொடுங்க. நீங்கள் சப்போஸ் உங்ககிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷனல் வச்சு பண்ணுங்கள்.
ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டிகிரி சர்டிஃபிகேட் இருந்தால் அதை கொடுங்க, அது இல்லைன்னா ப்ரொவிஷனல் கொடுங்க, அதுவும் இல்லைன்னா ஃபைனல் செம் மார்க் ஷீட்டை வச்சு பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் மேக் ஷூர் நீங்கள் கண்டிப்பாக வந்து டிகிரி கம்ப்ளீட் ஆயிருந்திருக்கணும். மேபி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வராமல் இருந்திருக்கலாம். அரியர் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா தான் இந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணணும். இங்கே டீட்டெயிலாக தப்பாக கொடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் வந்தீங்கன்னா ஈவன் டிபார் கூட பண்ணுற சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக பார்த்துட்டு ப்ராப்பரான டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? யூஜி டிகிரிலையும் நீங்கள் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட் தெரியும் இல்லைங்களா, அதுவும் வந்து ப்ராப்பராக கொடுத்துருங்க. மேக் ஷூர் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கக்கூடாது. உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்லேயே இந்த நம்பர், இந்த டேட் வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டேட்டை வந்து கரெக்டாக பார்த்து வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? நேம் ஆஃப் த டிகிரி கேட்கும் போது நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா இன்ஜினியரிங் கொடுத்துருங்க. அண்ட் அதுதான், இதெல்லாம் தான் காமன் டீட்டெயில் வந்து கேட்கும். சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கரெக்டாக கொடுங்க. உங்களுடைய ரியலாக சர்டிஃபிகேட் நம்பரில் இருக்க நம்பரை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? அப்புறம் ஹேவ் யூ செக்யூர்ட் எனி ஃபஸ்ட் கிளாஸ் இன் எனி ஒன் ஆஃப் தி பார்ட்ஸ் இன் யூஜி டிகிரி கேட்குறதுல நான் எஸ் வந்து கொடுத்துட்றேன். தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிங்களான்ற இடத்துல நான் நோ வந்து கொடுத்துடலாம். ஏன்னா இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்க மாட்டாங்க. செகண்ட் யூஜி டிகிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா, பிஜி பண்ணியிருக்கீங்களான்லாம் கேட்டிருக்காங்க, எம்ஃபில், பிஹெச்டி இதெல்லாமே பார்த்துட்டு இங்கே எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்ட பின்னாடி டிக் பண்ணிவிடுங்க. கொடுத்துட்டு நம்ம இங்கே சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கலாம். ஓகேங்களா? Please ensure that you have furnished only correct detail. Your application will be rejected. இப்போ ஏதாவது மிஸ்டேக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஓகே, தென் அதுக்கடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆஸ் பர் த பர்சன் ஸ்டடிட் இன் தமிழ் மீடியமாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கரெக்டாக முடிச்சு அதோடைய சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் இல்லையா, அதை பற்றின்ற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே வந்து அந்த கிளைம் பண்ணுறீங்களான்னு கேட்டதில் ஆம் இல்லைன்னு இருக்கு. நான் இல்லைன்னு கொடுத்துட்றேன், ஏன்னா வந்து கொடுக்கல. ஸோ நமக்கு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் இல்லாதனால நான் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ஐ ஹவ் செலக்டட் தட் ஐ ஆம் நாட் வில்லிங் டு கிளைம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து எஸ் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஐ சர்டிஃபைடுன்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் ஏதாவது டைப் ரைட்டிங் முடிச்சிருந்தா வந்து போடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் டைப் ரைட்டிங் இங்கிலீஷில் மட்டும் முடிச்சிருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எஸ் கொடுத்துட்டு என்ன கிரேடு, ஜூனியர் கிரேட் அந்த மாதிரின்ற மாதிரி கொடுத்துட்டு அதோடைய சர்டிஃபிகேட் நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்புறம் வந்து டேட் ஆஃப் இஷ்யூ, எப்போ வந்து இது இஷ்யூ பண்ணதுன்னு கேட்குறாங்க. இதோடைய டேட் ஆஃப் இஷ்யூ வந்து சர்டிஃபிகேட்லேயே இருக்கும். ஸோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதை வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து எதுக்கு ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஆஸ் ஆன் பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் டேட்டில் வந்து கேட்டிருக்காங்க. இது இல்லை அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டைப் ரைட்டிங் தமிழில் வந்து முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோ வந்து கொடுக்கணும். ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க, நோ கொடுக்குறேன். தென் தமிழ் அண்ட் ஷார்ட் ஹேண்டுக்கும் நோ கொடுத்துட்றேன். ஹேவ் யூ பாஸ்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து பண்ணியிருக்கீங்களான்னு கேட்குறாங்க, இதுவும் கிடையாது, நோ சொல்லிடலாம். ஹேவ் யூ பாஸ்டு ஏதாவது எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் ஆஃப் தி ICWA இது முடிச்சிருக்கீங்களா கேட்குறாங்க, நோ வந்து கொடுத்துட்றேன். இதை கொடுத்துட்டு ப்ரிஃபரன்ஷியல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்குறப்போ நம்ம எதுவும் முடிக்கல இல்லையா, ஸோ அதனால் இது எதுவும் வேண்டாம். அதுக்கடுத்து ஐ சர்டிஃபைடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ்னு சொல்லிட்டு எங்கே எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறீங்கன்ற அந்த டீட்டெயில் வந்து கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு கேட்குறாங்க. இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே வேணும்னு கேட்குறாங்க. நான் எக்ஸாமினேஷன் சென்டர் எங்கே கொடுக்கணுமோ கொடுத்துட்றேன். தென் அதுக்கு அடுத்து செகண்ட் வந்து அதே மாதிரி இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, அதே மாதிரி கொடுத்துட்டேன். இது 2 கேட்டிருக்காங்க, எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட் 1, 2ன்னு. தென் அதே மாதிரி மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா எங்கே எழுதணும்னு 2 சென்டர் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம கொடுத்துடலாம். உங்களுக்கு எது பக்கத்தில் இருக்கோ நீங்கள் அதை வந்து கொடுத்துருங்க. இது வந்து தேவையில்லாமல் தள்ளி போடணும்னு நினைக்க வேணாம். ஸோ நமக்கு ப்ராப்பராக இருக்க மாதிரி பக்கத்துலேயே கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஓகே, கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து நேம் ஆஃப் தி சப்ஜெக்ட்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பொது தமிழில் பொது இங்கிலீஷாக, அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் ஒரு ஜென்ரல் தமிழ்னு நான் இதில் வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதில் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தாள் 1 வந்து கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு தரத்தில் இருக்கும். தென் செகண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா GS ஸ்டாண்டர்டில் இருக்கும். அப்புறம் ஃபீஸ் ஸ்டேட்டஸ் வந்து நீட் டு பேன்னு அதுவே மாறிடுச்சு. ஏன்னா வந்து அந்த இடத்துல ஃபீஸ் எக்ஸம்ஷன் வந்து ஆல்ரெடி வாங்கியிருக்கோம், அதனால் நீட் டு பேன்னு அதுவே மாறிடுச்சு. இந்த இடத்துல சேவ் அண்ட் கண்டினியூ வந்து நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல காட்டுது.
இந்த இடத்துல நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமா இல்லையான்னு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த உறுதிமொழின்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இதில் எல்லாமே ப்ராப்பராக வந்து டிக் வந்து பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இதுக்கு மேலே காட்டும். ஓடிஆருக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒரு டீட்டெயில் கொடுத்து இங்கே அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டீட்டெயில் மாறி இருந்தால் எரர் காட்டும். பார்க்கலாம் இதில் எரர் வருதா இல்லைன்னு எனக்கு தெரியல. நான் வந்து முன்னாடியே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் பண்ணியிருந்தாங்க. ஸோ சும்மா வந்து உங்களுக்கு டெமோ காட்டணுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீடுன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். அப்புறம் எஸ் அக்ரி டு ப்ரொசீடு ஓகேங்களா. இதை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கடைசியாக டிக் பண்ணுறேன். Critical details as furnished by you is displayed in the following window. This shall be rechecked அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லி கொடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்மில் அகெயின் ஒரு டிக் கொடுத்து ஐ கன்ஃபார்ம் தி அபவ்னு கொடுக்குறேன். எஸ்ன்னு கொடுத்துடுறேன். ஃபைனலாக வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் மிஸ்டேக் இருக்குன்னு நினச்சோம்னா பேக் டு எடிட் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து திருப்பியும் அதே தான் கேட்குறாங்க. இருங்க. ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷன் வந்து போகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 ரூபீஸ் பே பண்ண சொல்கிறாங்க. பேமெண்ட் கேட்வே வந்து நம்ம கொடுத்துக்கலாம். பேமெண்ட் கேட்வேனே கொடுத்துட்டு ஆன்லைனில் நம்ம பே பண்ணுறதா சொல்லிடலாம். இந்த இடத்துல நான் நெஃப்ட் வந்து கொடுக்குறேன். நெஃப்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு பேன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. இப்போ நவ் பே நவ் அண்ட் சப்மிட் அப்ளிகேஷன் இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ப்ராசஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல நான் நம்மளுடைய அக்கௌண்ட் எதுவோ அதை வந்து கொடுத்துட்டு மேக் பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் ஐடி அதே தான். நம்ம பேமெண்ட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ அது எல்லாமே கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம். நெட் பேங்கிங் இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் டீடைல்ஸ் கொடுத்துட்டு உள்ளே வரும்போது பேமெண்ட் கேட்குது. கன்ஃபார்ம் வந்து கொடுத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த நம்பரை வந்து இந்த இடத்துல நான் போட போகிறேன். ஓகேங்களா. ஒரு 8 நம்பர் வந்து ஹை செக்யூரிட்டி பாஸ்வேர்டாக வந்திருக்கும். அதை கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இதை வேணும்னா நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. தென் அதுக்கு அடுத்து உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகிட்டு பேமெண்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கும். நமக்கு லாக் அவுட் ஆகிடுச்சு. திருப்பி நம்ம லாகின் பண்ணி பார்க்குறப்போ நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்டாக ஆகிருக்கா இல்லைன்ற எல்லா டீட்டெயில் தெரியும். அகெயின் நான் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்ளை நவுன்ற ஆப்ஷன் வந்து கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்ளை நவுன்ற மாதிரி கொடுத்து லாகின் ஐடி பாஸ்வேர்டு அகெயின் கேட்குறாங்க. அந்த டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய் செக் பண்ண போகிறோம். இப்போ லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பட் நாட் பெய்டுன்னு சொல்லி வருது. ஆக்சுவலி நான் பேமெண்ட் வந்து பண்ணியிருக்கேன். ஏன் இந்த இடத்துல இப்படி காட்டுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வியூ அண்ட் எடிட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்பராக முடிச்சிருக்கேன். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பட் நாட் பெய்டுன்னு இருந்தது. நான் அகெயின் வந்து உள்ளே போயிட்டு என்ன பண்ணேன்னா எல்லாத்துக்குமே இந்த டிக் பாக்ஸஸ் எல்லாமே கரெக்டாக டிக் பண்ணிவிட்டு அகெயின் வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு பேமெண்ட்டில் வந்து ப்ரீவியஸ் பேமெண்ட் நீங்கள் பண்ண ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணுன்ற மாதிரி ஒரு டிக் ஆப்ஷன் ஒரு பட்டன் இருந்தது. அதை கிளிக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு நம்மளுடைய அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்திருந்தது. மறக்காமல் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டீடைல்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை கீழே பாருங்கள் பிரிண்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கொடுத்தீங்கன்னா நீங்களே வந்து உங்கள் பிடிஎஃபாக எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து இதை மிஸ் பண்ணிடுறாங்க கரெக்டாக பண்ணாமல். நீங்கள் வந்து அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எடுத்து வைங்க. கடைசி நேரத்தில் கிராஸ் செக் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஜஸ்ட் லாக் அவுட் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகேங்களா. தேங்க்யூ.